எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல கொடிசியா விவசாய கண்காட்சின்னு போட்டிருந்தாங்க. நெறைய விவசாயம் மட்டும் தான் அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருள் மட்டும் தான் டிராக்டர் அது பழுப்புங்க நெறைய அது எனக்கு சொல்ல வரல. விவசாயத்துக்கு மோட்டருங்க, நீர் மோட்டர் அது இதுன்னு சொல்லிட்டு நெறைய விதைங்க, செடிங்க அந்த மாரிலாம் ரொம்ப நெறையா போட்டிருந்தாங்க. நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இதுக்கு முன்ன ஒரு முறை ஃபுட்டுக்காக போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் சிம்பிளா இருந்தது. நாங்க போயிட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதிகமா இடம்லாம் ரொம்ப பெருசா வண்டிங்க விடுறதுக்கெல்லாம் பின்னாடியெல்லாம் ரெடி பண்ணி, நான் ஃபர்ஸ்ட் டைம் போனது எவ்வளோ ஒரு லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கும். அவ்வளோ வெளியூர்லேருந்தெல்லாம் ரொம்ப நெறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்க நெறையா பார்க்கல. ரொம்ப கூட்டம் போகவே முடியல. சனிக்கிழமை போனோங்களா நாங்க. அதனால ரொம்ப பார்க்கவே முடியல. எங்களுக்கு தேவையானது செடிங்க, விதைங்க மட்டும் தான் தேவை. தோட்டத்துக்கு மாடி தோட்டம் வைக்கலாம் அப்படின்றதுனால, அந்த 2 இடம் மட்டும் போய் பார்த்துட்டு, எனக்கு தேவையான விதை மட்டும் வாங்கிட்டு, செடி கூட நான் நெறையா வாங்கல. ஏன்னா எல்லாம் கார்டன்காரங்க தான் அங்கே வச்சுருந்தாங்க. சரி நம்ம கார்டன்லேயே வாங்கிக்கலாம் எதுக்கு அங்கே அப்படின்றதுனால, நான் விதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் மணி பிளான்ட் 3 வகையான மணி பிளான்ட் வாங்கினேன். பாருங்க இது பச்சை கலரில் அழகா இருந்தது. இது ஒயிட்டு, க்ரீனு. இதுவும் டபுள் கலர் ஒரு மாரி. ரொம்ப பிடிச்சது, நல்லா இருந்தது. வேறு இதில் மாற்றி ரொம்ப சூப்பராக வளர்க்கலாம் அப்படின்றதுனால அந்த 3 நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இங்கே விதைங்க நெறையா வாங்கினேன். நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது கொடி பீன்ஸு. அப்புறம் இது பச்சை கத்திரிக்காய். நீளமாக வரும் இல்லைங்களா, அந்த பச்சை கத்திரிக்காய். இது கும்ப சொரை, குண்டாக இருக்கும் பாருங்கள், அந்த சொரைக்காய். இது இங்கிலீஷில் போட்டுக்குது கோஸுன்னு நினைக்கிறேன். முட்டைக்கோஸா? இது சிறுகீரை, பச்சைக்கீரை. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சிறகு அவரை. நான் இந்த அவரைக்காய் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. யூடியூப்பில் நிறையா பேர் போட்டுக்கிறாங்க. செடி வச்சு காயும் பறித்து காமிச்சிக்கிறாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுனால சிறகு அவரை அப்படின்னு இது வாங்கினேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அரைக்கீரை விதை வாங்கினேன். பீட்ரூட் வாங்கினேன். இது செடி அவரை, ஒரு பட்டை பட்டையாக வரும்போது செடியிலே சின்ன செடியிலே காய்க்கும். அதனால் இந்த அவரை வாங்கினேன். இது சிறகு அவரை சிவப்பு. அது பச்சை, இது சிகப்பு. இது பாவற்காய், பாகக்காய் விதை வாங்கினேன். புதுசாக இருக்குது, எனக்கே தெரியாத காய்கறி. நான் அங்கே தான் நிறையா இருக்கான. சரி அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம போடுறதுக்கு இடம் இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்றதுனால நான் வாங்கலை. வெண்டை பச்சை, சின்ன சின்ன நம்ம நாட்டு வெண்டைக்காய். இது எல்லாமே நாட்டு வெண்டைக்காய் தான், காய்கறின்னு தான் சொன்னாங்க. இது நீல சுரக்காய் விதை. இது பார்த்தீங்கன்னா குடமிளகாய் பச்சை கலர். இது காலிஃப்ளவர். வருமா வரலையே தெரிலன்னு வாங்கிட்டு போட்டு பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு மாடி தோட்டத்துக்கு. அப்புறம் இது மணத்தக்காளி விதை. இது பார்த்தீங்கன்னா நீல சிறகு அவரை. 3 வகையாக, இந்த சிறகு அவரையே 3 வகையாக இருக்குது. நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது வரைக்கும் நான் வாங்கிட்டு வந்தேன். ஆடி மாதம் தொடங்கிச்சு இல்லைங்களா. சரி நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது நிறைய செடி தொட்டிலெல்லாம் கீழே எல்லாமே வச்சோம். அது சிலது மட்டும் எங்களுக்கு நிறையா வரல. ஏன்னா மயில் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாமே அது எப்படி சொல்கிறது, அந்த துளிர் விட்டு வரும்போதே மயில் எல்லாம் கொத்தி சாப்பிட்டுனே இருக்கும். அதனால் அங்கே நிறையா எங்களுக்கு கைக்கு எதுவுமே கிடைச்சதில்ல. கொடி கொடியாக வரும், அது சாப்பிட்டு சரி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். நாங்கள் அதிகமாக முருங்கைக்கீரை, பீர்க்கங்காய், பச்சை மிளகாய் அந்த மாதிரி தான் அந்த வீட்டில் நிறையா நம்ம பறிச்சிருப்போம். சுண்டக்காய் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கே மயில் எல்லாம் இல்லை, நல்லா மாடியும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் இந்த மாதிரி தொட்டியில் காய்கறி வைக்கலாம் அப்படின்றதுனால இதெல்லாம் நான் வாங்கினேன். இப்போ நம்ம சமைக்கலாம். பாலக்கீரை வச்சு ஒரு புலாவ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 250 கிராம் அரிசி தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா சாதம் எல்லாமே செஞ்சது எல்லாமே இருக்குது. அதனால் கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்றதுனால 250 கிராம் 1/4 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி நிறையா பாலக்கீரை எடுத்துருக்கிறேன். ஒரு கட்டில் நான் பாதி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாம் இப்போ நான் சொல்கிறது இந்த கீரை, இந்த மசாலாலாம் நம்ம வதக்கிட்டு அரைக்கணும். தேங்காய் ஒரு 2 பீஸ் துருவி எடுத்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், மஞ்சள் தூள் கொஞ்சம், பூண்டு ஒரு 10 பல், 1 இன்ச்சி இஞ்சி எடுத்து தோல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகா 6 பச்சை மிளகா, கொத்தமல்லி கொஞ்சமாக. இதுதான். ஏன்னா நான் காரத்துக்கு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வெறும் பச்சை மிளகா மட்டும்தான். நம்ம காரம் வேணும்னா கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலான்னு இருக்கேன். இது மட்டும் இது எல்லாமே நம்ம எண்ணெயில் வதக்கி அரைச்சிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வதக்கிறதுக்கு முன்னாடி சீரக சம்பா ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சா போதும். நான் இப்போ தான் இதை ஊற வச்சேன் நான். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், இலை 2 பிரியாணி இலை, முந்திரி ஒரு 10, அன்னாச்சிப்பூ 1, லவங்கம் சின்னதாக ஒரு 3 துண்டு, பட்டை ஒரு துண்டு. கொஞ்சமாக அரிசிக்கு இது அளவு போதும்.
ஒரு 2 வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். 1 கேரட் வந்து இந்த மாரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா. வெறும் நம்ம பாலக்கீரை வச்சு செய்றதுனால இது பெருசா இருந்தா கலர்ஃபுல்லா நல்லாயிருக்கும். அதனால வச்சுக்கிட்டேன். இது வந்து கஸ்தூரி மேத்தி. நல்லா மணமா சூப்பரா இருக்கும். அதனால வந்து கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன். 1 தக்காளி எடுத்து அந்த உள்ள இருக்கிற விதைலாம் அவ்வளோ எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே வந்து தாளிக்கிறதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம மசாலா வதக்கி அரைச்சிக்கலாம். ஸ்டவ் பத்த வச்சுட்டேன். ஒரு குட்டியா ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். வதக்கத்துக்கு வந்து ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. கொஞ்சமா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சீரகம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து பாலக்கீரை சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது 2 சேர்த்து கொஞ்சம் வதங்கட்டும். பாலக்கீரைலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து 1 நிமிஷத்துக்கு வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். நல்லா சூடு ஆறட்டுன்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சாதம் தாளிக்கிறதுக்கு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்ச பட்டை, லவங்கம் எல்லாமே சேர்த்துக்கலாம். முந்திரியெல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் முந்திரியெல்லாம் வந்து வறுபடணும். நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ஒரு 3/4 பாகத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. கேரட் சேர்த்துக்கிறேன். தக்காளி, கஸ்தூரி மேத்தி இதை கொஞ்சம் தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து வதங்கட்டும். நல்லா சூடு ஆறிடுச்சு. நம்ம வதக்கின மசால் வந்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மசாலாம் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள் மசாலாலாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச மிக்சியில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அலசி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்குவேன் சீரக சம்பாவுக்கு. அந்த தண்ணி வந்து நான் அளந்து வச்சுருக்கிறேன் 2 டம்ளர் வந்து. இப்போ அதையும் வந்து இந்த மிக்சி கப்பில் சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணியெலாம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாலாம் வதங்கி தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அரிசி எடுத்து ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த அரிசி சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி சாதம் வந்து தாளித்த சாதத்துக்கெல்லாம் வந்து நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் அரிசி போட்டு செஞ்சீங்கன்னா நல்லா பொலப்பொலான்னு இருக்கும். நல்லா மெதுவாகவும் இருக்கும். அரிசி சூப்பராக இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்கிறதுனால போட்ட உடனே சாதம் வந்து வெந்துடும். நம்ம பச்சை தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அரிசி போட்டோமா கொஞ்சம் வந்து வெறையாக இருக்கும். பூ மாதிரி சாதம் இருக்காது. இப்போ நல்லா கொதிச்சதுனால நான் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். நான் எப்போயுமே சீரக சம்பா அரிசியாக இருந்தால் கூட 3 விசில் தான் நான் வைப்பேன். எங்கள் குக்கருக்கு வந்து 3 விசில் தான். இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய குக்கரு. இப்போ வாங்குகிற குக்கர்லாம் 1 விசில்லே மட்டன் வேவுது, 2 விசிலில் வேவுதுன்றாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் நான் எப்போவுமே எல்லாத்துக்கும் வந்து மட்டன்லாம் அதிகமாகும். இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் 3 விசில் வைப்பேன் நான். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 3 விசில் வந்தவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாலக்கீரை வந்து சாதம் தாளிச்சிருக்கிறோம். அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஆனியன் வந்து வத்தல். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பொரித்து சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்டா. அதனால் இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து இது போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டில். அதனால் சிம்பிளாக வந்து இது முடிச்சிடலாம். நம்ம வீட்டில் ஏற்கனவே முறுக்கு வத்தல், கஞ்சி வத்தல் எல்லாமே இருக்குது. ஆனால் இது தான் வேணும் அப்படின்னு என் பையன் இது செய்யுமா நல்லாயிருக்கும் அந்த சாப்பாட்டுக்கு அப்படின்னா, சரி அதனால் இதை பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெயும் காஞ்சிடுச்சு. சின்ன பாத்திரம் வச்சுருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் டைரெக்டாக போடும் போது எண்ணெய் வந்து வெடிக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் போட்டு இப்படி போட்டுருங்க. வெயிட்டு குறைஞ்சிடுச்சு. இப்போ குக்கர் மூடி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம்.
சாதம் நல்லா வெந்துட்டு நல்லா கரெக்டாக வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா வந்து உதிர் உதிராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியம் லஞ்சுக்கு வந்து பாலக்கீரை, கேரட் வச்சு ஒரு புலாவ் சூப்பராக செஞ்சுட்டோம். இது வந்து ஆனியன் வந்து சிப்ஸு, இதுவும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாச்சு. இன்றைக்கி சிம்பிளாக வந்து மதிய லஞ்ச் இது தான் நம்ம வீட்டில். இன்றைக்கி நம்ம வீட்டில் பாலக் புலாவ் செஞ்சுருக்கோம், வத்தல் செஞ்சுருக்கோம். நீங்களும் வந்து இந்த மாதிரி பார்த்து எப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி வந்து கொடிசால் வந்து நாங்கள் போயிட்டு அந்த விதெல்லாம் காமிச்சோம், செடியெல்லாம் காமிச்சோம். நீங்களும் பாருங்கள். ஆனால் கொடிசால் நாங்கள் வீடியோ போடுறதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும், போக முடியாது. எடுத்துகிட்டு வந்தோடனே போட முடியல. அந்த விதெல்லாம் வந்து நம்ம செடி வைப்போம், அதெல்லாம் மாற்றி எப்படி வைக்கிறோம், தொட்டியில் வைக்கிறோன்னு அது ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். நிறைய செடி வைக்க போகிறோம், அதெல்லாம் வந்து வர வீடியோவில் பார்க்கலாம். அப்பா என்னடா டான்ஸ் ஆடினுக்கிறாரு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்குது காலியாக இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சமாக செடி வச்சு வளருங்க. காலியாக இருக்குது, இதை வாங்கும் போதே வேணான்னாங்க எல்லாரும். இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வளர்க்குற செடி தானே, அதனால் வீட்டுக்குள்ளேயே ஒரு பக்கம் வைக்கலாம். வெயில் ஒன்றும் அதிகம் வாரத்தில் ஒரு நாள் வெயிலில் சும்மா ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டா போதும். இது நல்லாயிருக்கும். இது எனக்கு வந்து மணி பிளான்ட் எத்தனை வகையாக இருக்கோ அதெல்லாம் வீடு ஃபுல்லாக வைக்கணும்னு ஆசை. ஆனால் யாருமே ஒத்துக்கல. பரவாயில்ல, நீங்கள் ஒத்துக்கலைன்னா கூட நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துக்கிறேன். இனிமேல் நினச்சதெல்லாம் நம்ம வீட்டில் ஒவ்வொன்றா மணி பிளான்ட்டு தான். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அழகுபடுத்துங்க. இந்த மாதிரி சாப்பாடெலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.